இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்கு பையன் நான் ஒரு முட்டாள்னு சொல்லலாம். அறிவு இல்ல, முட்டாள், இசை நானும் எதுவுமே கிடையாது, பாட்டு எழுத தெரியாது, இப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம். இருக்கிறதே வடிகட்டின முட்டாள், இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம். ஆனால் நான் வந்து ஒரு பாட்டு எழுதி மியூசிக் கம்போஸ் பண்ணி ஒரு பாட்டு ஒன்று போட்டிருக்கேன், டீச்சர்ஸ் சாங்க்கு போட்டிருக்கேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து உடம்பெல்லாம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப மெனங்கெட்டு இசை அங்கே இருக்கிற இசை அது எல்லாத்தையும் எடுத்து கூர்வை பண்ணி ஒரு டியூன் போட்டு அதுக்கு ஒரு பாட்டு எழுதி ஓரளவுக்கு ரொம்ப திருப்தியாக வந்திருக்கும். அந்த பாட்டினுடைய வரிகள் வந்து ரொம்பவே உங்களை ஆச்சரியப்படுத்தும். அந்த அளவுக்கு வந்து நான் போட்டிருந்தேன் உன்னோடு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த சேனல்ல. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாட்டா போட்டிருந்தேன். ஒரு பொண்ணு வந்து கேட்டிருந்தாங்க, அண்ணா அந்த மாதிரி நாங்களும் வந்து ஸ்கூல்ல எல்லாம் பாடுறோம்னா அதுக்கு வந்து கரோக்கி மாதிரி வெறும் இசை மட்டும் கொடுங்க, அந்த வாய்ஸ் நாங்க பாடிக்கிறோம்னு கேட்டாங்க. அதுவும் கொடுத்துருக்கேன். ரெண்டுமே இருக்கும், அந்த பாட்டும் இருக்கும் கரோக்கியும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். இதுல என்ன இந்த வீடியோக்கு என்ன நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு பாக்குறீங்க அப்படின்னா, பரமேஸ்வரன் என்ன பரமேஸ்வரன் அப்படின்னா சச்சித், சரியா எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாதுங்க. அந்த தம்பி வந்து இங்கிலீஷும் கலந்து தங்கிலீஷில் எழுதியிருக்காப்புல, எனக்கு நிஜமாவே தெரியல. அந்த தம்பி வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டை பாடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காப்புலைங்களா. அப்படிங்கிறப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய சந்தோஷம். என்ன சொல்றது, என்ன மாதிரி ஒரு மக்கு பையன், ஒரு முட்டாள், இசை பத்தி ஒண்ணுமே ஏபிசிடியும் தெரியாது, சரிகமமும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, பாட்டு எப்படி எழுதணும்னு கூட தெரியாது. ஆனா நான் 2-3 பாட்டு எழுதியிருக்கேன். அதுல ஒரு பாட்டு தான் இது பயங்கர சக்சஸ் ஆயிருக்கு. அதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா அது இங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்க, தமிழ்லயே இருக்கு. நான் படிச்சு காட்டுறேன். வணக்கம் அண்ணா, நான் வந்து ஆரியன், நான் வந்து 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நேற்று ஆசிரியர் தின நிகழ்ச்சி நடத்தப்பட்டு குருவே உலகின் அறிவே அப்படிங்கிற அந்த பாட்டினுடைய வரி அப்படிதான் தொடங்கும். என்ற பாடலை பாடி முதல் பரிசை பெற்றேன், மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அந்த தம்பி போட்டிருக்காப்புல. நான் உங்களுக்கு சைட்ல காட்டியிருப்பேன், அது வந்துகிட்டே இருக்கும், வீடியோலயே பாத்தீங்கன்னா தெரியும். அந்த தம்பி அப்படி போட்டோன்னே எனக்கு வந்து வார்த்தைகள் இல்லைங்க, பதில் எழுதுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. அது ஒரு வீடியோவா பண்ணிடணும் அப்படிங்கிறதா. ஏன்னா நம்ம வந்து ஒரு பாட்டை கேட்கிறோம், ரசிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா நம்ம வந்து ஒரு பாட்டு போட்டு அது வந்து எவ்வளவு பெரிய ஹிட் ஆயிருக்குது அப்படிங்கிறது அந்த பாட்டினுடைய வரிகள் பாத்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு வாத்தியாரா இருந்தாலும் சரி, டீச்சரா இருந்தாலும் சரி, ஆசிரியரா இருந்தாலும் சரி, அல்லது மாணவர்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பா பிரமிச்சு போவீங்க. அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகள் இருக்கும். அது நான் தான் எழுதுனா அப்படின்னு நிச்சயமா ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் தான் எழுதியிருக்கேன். உண்மையாவே நான் தான் டியூனும் போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு, அது எனக்கு திருப்தி தான். உன்னோடு இருக்கிறேன் அப்படிங்கிற சேனலுடைய லிங்க்கும் தரேன், அதே மாதிரி அந்த பாட்டினுடைய லிங்க்கும் தரேன், அந்த பாட்டினுடைய கரோக்கி இசையினுடைய லிங்க்கும் நான் கண்டிப்பா தர்றேன். இந்த தம்பிக்கு வந்து பதில் எழுதி எனக்கு அந்த மகிழ்ச்சியோ வேற எதுவுமே சொல்ற அளவுக்கு நிஜமாவே எதுவுமே தெரியல. அதனாலதான் வீடியோவே பண்ணிடணும் அப்படிங்கறதுக்காக இந்த வீடியோ நான் பண்றேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப வந்து நான் நல்லா இருந்தேன், உடம்புக்கு நல்லா இருந்துச்சு, திங்க் பண்ண முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் திங்க் பண்ணாவே எனக்கு சுத்த ஆரம்பிச்சிடும், தலையை சுத்த ஆரம்பிச்சிடும். நான் ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாலும் ஒரு இடத்த போக்கஸ் பண்ணாலும் தலை சுத்த ஆரம்பிச்சிடும். 5 வருஷமா உடம்பு சரியில்லை. அதனால அந்த அளவுக்கு எல்லாம் மெனங்கெட்டோ அல்லது அந்த அளவுக்கு இன்வால்வ் பண்ணியோ ஒரு எந்த ஒரு விஷயமே பண்ண முடியல. அதனால அது அப்படியே மிஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நிறைய பாட்டு இன்னும் நீங்க எழுதுங்கண்ணா அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இன்னுமே 2-3 மியூசிக் போட்டு வச்சிருக்கு, அதுக்கு பாட்டு எழுதுறதுக்கு தெரியல, மைண்ட் அந்த அளவுக்கு வந்து வரமாட்டேங்குது. அதனால அப்படியே விட்டுட்டேன். இந்த சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சந்தோஷம். அந்த தம்பிக்கு இந்த வீடியோ மூலியமா நன்றியும் பதிலையும் கொடுத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த வீடியோ பண்றேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சொல்லுங்க.